இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஒருத்தர் எப்படி ரட்சிக்கப்படுறான்? பாவியாக இருக்கிறவன் இருதயத்தில் விசுவாசித்து, எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் விசுவாசித்து. அப்போ விசுவாசம் எங்கெங்கே வேலை செய்யுது? அதனால தான் இந்த வசனத்துக்கு கொண்டு வந்து இருதயத்தில் தான் விசுவாசம் வேலை செய்யுது. இருதயம் வெறும் மனதளவில் இல்லை, ஏதோ இன்டலெக்சுவலாக ஒரு காரியத்தை பிலீவ் பண்ணுறது இல்லை விசுவாசம். எனக்கு தெரியுங்க, நான் 2 பிரசங்க கேட்டேங்க, கடவுளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், 2 தடவை அங்கே போயிருக்கேன், ஏஎஃப்டி கேட்டிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படி. அது இல்லை, அது மென்டல் பிலீவிங்க. இருதயம்னா அது இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டுருவான். ஒரு மாபெரும் அபார மாற்றம் உண்டாகும். எத்தனை பேருக்கு தெரியும்? ரட்சிப்பு தான் எல்லா அற்புதங்களை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதம். எந்த அற்புதமும் இதுக்கு இடம் இல்லை. ஒரு பாவியாக இருக்கிற மனுஷன், பிசாசின் பிடியிலும் பாவத்தின் பிடியிலும் இருக்கிற மனுஷன், இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய கட்டில் இருக்க மனுஷன் ஒருத்தன் விடுவிக்கப்பட்டு அவன் ரட்சிக்கப்படுறான்னு சொன்னால் அதை மாதிரி ஒரு அற்புதம் உலகத்திலேயே கிடையாது. பாருங்க, செத்தவன் உயிரோடு எழும்புறதுக்கு அதை ஒப்பிடுகிறது வேதம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அது எப்படி நடக்குது? இருதயத்தில் விசுவாசிக்கிறது மூலமாக நடக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் விசுவாசித்தால் பாவி நீதிமானாயிடுறான். இருதயத்தில் விசுவாசிக்கிறது மூலமாக தேவனுக்கு முன்னால் வரக்கூடிய தகுதியே இல்லாத இந்த பாவி தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்கிறான். தேவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். கதையை மாறிடுது, தலைகளாயிடுது. இருதயத்தில் விசுவாசிக்கிறதுன்றது பவர்ஃபுல் காரியம். எந்த இயற்கை உலகத்தில் எந்த காரியமும் செய்ய முடியாத அது செய்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்புங்கிறது இயற்கை உலகத்தில் இயற்கை காரியங்களை வைத்து செய்கிறது இல்லை. இது ஒருத்தனை கொண்டு போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் சேர்த்து இருக்குது. பார்த்தீங்களா, அந்த குடிகாரங்க உங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு மையம்னு நான் ஒருத்தனை கொண்டு போய் விட்டேன் பாருங்க. அவன் ஒரு மாத்திரை ஒன்று கொடுப்பாங்களாம், அது கொடுத்தா திருப்பி குடிக்க மாட்டாங்களாம், குடித்தாலே வாந்தி வருமா, அந்த மாதிரி ஒரு மாத்திரை. ஒரு பையன் சொன்னான் என்கிட்ட, எங்கள் அப்பாவை கொண்டு போய் விட்டேங்க. பையங்க போய் அப்பாவை திருத்துறாங்க இப்போலாம். இப்போ அப்பா பெரிய குடிக்காரர், அவரை கொண்டு போய் விட்டானோ அந்த பையன். அவங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பாவே என்கிட்ட சொன்னார், இந்த பையனை பார்ப்பா, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, வா செக்கப்புக்கு போகலான்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் விட்டான். அந்த மாத்திரையை கொடுத்தானுங்க, நாங்கள் அட்மிட் பண்ணி அதை போட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட குடிக்க முடிய மாட்டேன். நான்